அருட்பணி அறைகூவல் என்ற நமது நிகழ்ச்சிக்கு மறுபடியுமாக உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கின்றேன். மிஷனரி ஊழியத்தை குறித்து நாம் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். மிஷனரி ஊழியத்தை எப்படி நாம் ஜெபத்தில் தாங்குவது, மிஷனரி ஊழியத்தை நாம் எப்படி நம்முடைய பொருட்களால் நாம் தாங்குவது, ஹவு டு சப்போர்ட் மிஷனரி ஒர்க், அதோடு கூட மிஷனரி ஊழியத்தை நாம் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் நாம் இதிலே தொடர்ந்து படிக்கப் போகின்றோம். மிஷனரி ஊழியத்திலே இருக்கிறதான தியாகங்கள், the sacrifice that is involved in missionary work, அதை குறித்து கடந்த சில எபிசோடில் நாம் பார்த்தோம். இங்கே பாருங்கள், மிஷனரி ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஆத்தும பாரம் இல்லாவிட்டால், இஃப் we do not have burden, நமக்கு ஒரு உண்மையான பாரம் இல்லாவிட்டால் நம்மால் செய்ய முடியாது. இன்றைக்கு how to receive burden for the lost, அழிந்து போகிற மக்களை குறித்த பாரம் நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்ற காரியத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். சில நிமிடத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரம் இடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in missions. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடியும். நான் ஒரு சாதாரண விசுவாசி தான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன், வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை, கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை. அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். ரிசீவிங் பர்டன் ஃபார் த லாஸ்ட், அழிந்து போகிற மக்களை குறித்த ஒரு பாரம் நான் எப்படி பெற்றுக்கொள்வது? அருமையானவர்களே, நீங்கள் பாரமுள்ள மக்கள், ஆத்ம பாரமுள்ள மக்கள், அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கும் அதுபோல அழிந்து போகிற மக்களை குறித்த ஒரு நல்ல ஒரு பாரம் எனக்கு வேண்டும். ஐ வாண்ட் பர்டன் ஃபார் த லாஸ்ட். அதை நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்று நீங்கள் கேட்டால், உங்களுக்கு நான் இன்றைக்கு அந்த முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன். நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு உங்களை அந்த நிலையிலே நீங்கள் வைத்து கொண்டால், நீங்கள் ஆத்தும பாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ 4 practical ways, 4 நடைமுறை வழிகள் இந்த ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு, டு ரிசீவ் பர்டன் ஃபார் த லாஸ்ட், நீங்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து பாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு 4 வழிகளை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். முதலாவதாக இன்ஃபர்மேஷன். இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு 4 காரியங்களை சொல்ல போகிறேன். 4 காரியமும் ஆங்கில வார்த்தை. அதை நான் பயன்படுத்தும் பொழுது அது ஒரே அந்த ஆல்பபெட்டில் ஆரம்பிக்கும். ஐ, இன்ஃபர்மேஷன். அடுத்தது இம்பார்ட்டேஷன். 3வது இன்வால்வ்மெண்ட். 4வது, வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கடைசியாக முடியும் பொழுது 4வது குறிப்புக்கு வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹவு டு ரிசீவ் பர்டன் ஃபார் த லாஸ்ட். ஆண்டவருடைய கிருபையினால நான் இன்றைக்கு மிஷனரி ஊழியத்திலே ஈடுபடுகிறேன். ஆனால் மிஷனரி ஊழிய தரிசனம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த தரிசனம், அழிந்து போகிற மக்களை குறித்த பாரம் எனக்கு எப்பொழுது வந்தது? when did I receive? எப்படி நான் பெற்றுக்கொண்டேன்? நான் உங்களுக்கு இந்த செய்தியில் நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்வேன். நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே நான் விரிவாக எல்லா அனுபவங்களையும் நான் சொல்ல இயலாது. மற்ற நம்முடைய எபிசோட்களில் நான் உங்களோடு கூட நிச்சயமாக பகிர்ந்து கொள்வேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் பார்ப்பதில்லை, பாரமுள்ள மக்கள் தான் நீங்கள் பார்க்கவே செய்றீங்க.
ஆனால் இன்னும் இந்த பாரத்தை அதிகரித்துக் கொள்வது எப்படி? இந்த அழிந்து போகிற மக்களை குறித்த சிலர் அழுது ஜெபிக்கிறார்களே, மோகன் அண்ணன் பார்த்தா அப்படி அழுது ஜெபிக்கிறார்களே, சிலர் அப்படியே போராடி ஜெபிக்கிறார்களே, அதுபோல ஆதங்கத்தோடு என்னால் ஜெபிக்க முடியவில்லையே, கண்ணீரோடு எனக்கு ஜெபிக்கிற அனுபவம் இல்லையே, ஒரு ஆத்ம பாரம் எனக்கு இருக்கிறது போல தெரியவில்லையே. ஹவு டு ரிசீவ் திஸ்? எப்படி நான் பெற்றுக்கொள்வது? முதலாவதாக இன்ஃபர்மேஷன், தகவல் மூலமாக. இங்கே பாருங்க, நெகேமியா 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்தால், நெகேமியா 1ஆம் அதிகாரம், அவனுக்கு தகவல் வருகிறது. நெகேமியா ரிசீவ்ஸ் இன்ஃபர்மேஷன். எருசலேம் நகரத்தை குறித்ததான தகவல் அவனுக்கு வருகிறது. he receives information about the city of Jerusalem. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்திலே நான் சூசான் என்னும் அரண்மனையிலே இருக்கும்போது சம்பவித்தது என்னவெனில், நெகேமியா அவன் அரண்மனையிலே இருக்கும் பொழுது என்ன நடந்தது என்பதை அவன் சொல்லுகிறான். கவனியுங்கள், 2ஆம் வசனம், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். இப்பொழுது இவர்கள் அடிமைகளாக இவர்கள் இன்னொரு தேசத்திலே இருக்கிறார்கள். ஆனால் இவன் அரண்மனையிலே இருக்கிறான் பணிபுரிகிறதுனாலே. ஆனால் தேவ ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிற ஒரு காலம். அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் ஒரு பகுதியினர் போயிருந்தாலும் இன்னும் சில மக்கள் இங்கேயே தான் இருக்கிறார்கள். முழுமையாக எல்லாரும் போய்விடவில்லை. அந்த 70 ஆண்டுகள் முடித்த பிறகு என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அங்கே எருசலேமிலிருந்து, யூதாவிலிருந்து, யூதயாங்கிறது அந்த டிஸ்ட்ரிக்ட், எருசலேம்ங்கிறது அந்த நகரம். அவர்களிடத்திலே நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும், இங்கே இருந்து மக்கள் அங்கே போனார்களே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நான் விசாரித்தேன். எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். கவனிங்க, 3ஆம் வசனம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும், அங்கே எருசலேம் நகரத்திலே மதில்கள் இல்லை, அது இடிக்கப்பட்ட நிலையிலே தான் இன்னும் இருக்கிறது. அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். பாருங்க, அந்த எருசலேம் பட்டணத்தை குறித்து, அந்த அவர்களுடைய அந்த பூர்வீக இடத்தை குறித்து, அது எப்படி இருக்க வேண்டிய இடம், அங்கே தேவாலயம் இருக்கிற இடம், அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட இடம், அந்த இடத்துல இன்றைக்கு பாருங்க மதில்கள் இல்லை, அங்கே மக்கள் நிந்தையில இருக்கிறார்கள். இதெல்லாம் கேள்விப்பட்டதான நெகேமியா இன்ஃபர்மேஷன் என்னாச்சு பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இன்ஃபர்மேஷன் டிஸ்டர்ப்டு நெகேமியா. பிரியமானவர்களே, தகவல்கள் பாரத்தை கொடுக்க முடியும். நான் முதல்ல பீகார் மாநிலத்திற்கு நான் போன பொழுது அங்கே உள்ள இருளான சூழ்நிலை நான் பார்த்த பொழுது, அங்கே ஒரு பக்கம் மின்சாரம் இல்லை, அந்த நேச்சுரல் லைட்டும் நமக்கு இல்லை, ஆனால் ஆவிக்குரிய ஒரு இருள். அதை நான் பார்த்த பொழுது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பாரம் எனக்கு வந்தது. பிசாசின் கிரியைகளை நான் அங்கே பார்க்கிறேன். அங்கே சந்திக்கப்படாத மக்கள் இருக்கிறதை பார்க்கிறேன். மெய்ப்பனில்லாத ஆளுகளைப் போல பார்க்கிறேன். அதை பார்த்த பொழுது எனக்கு பாரம் வந்தது. அதற்கு பிறகு நான் 6 மாதம் கழித்து இன்னொரு முறை அங்கே பாட்னாவில் வைத்த ஒரு அந்த கன்சல்டேஷனில் நான் போய் கலந்து கொண்ட பொழுது, அங்கே பீகாரில் எத்தனை கிராமங்கள் சபை இல்லாமல் இருக்கிறது, எத்தனை போஸ்டல் கோட்டில் சபை இல்லை என்ற காரியங்களை எல்லாம் புள்ளி விவரங்களை அங்கே பகிர்ந்து கொண்டார்கள். அது இன்னும் என்னை பாரத்திற்குள்ளே கொண்டு போனது. பிரியமானவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் 10,000 கிராமங்களில் திருச்சபை இல்லை. 17,000 சொச்சம் கிராமத்தில் 10,000 சொச்சம் கிராமத்தில் இன்னும் சபைகள் இல்லை. இந்தியாவில் 6,30,000 கிராமத்தில் 4 லட்சம் கிராமத்தில் திருச்சபைகள் இல்லை.
பீகாரிலே கிட்டத்தட்ட 40,000 கிராமத்திலே திருச்சபைகள் இல்லை. இந்த மாதிரி தகவல்கள் கிடைக்கும் பொழுது நெகேமியா அவன் துக்கித்து உபவாசித்து அழுதான். ஊழியர்கள் நாங்கள் எல்லாரும் கூடி நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறது உண்டு. அப்படி ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவர் அங்கே பாரத்தை குறித்து, இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து பாரத்தை அங்கே ஊழியர்களுக்குள்ளே ஊற்றினார். இந்த வருஷம் பிப்ரவரி மாதம். நல்லா கவனிங்க. இது எப்பொழுது வந்தது என்றால், அந்த தமிழ்நாட்டிலே உள்ளதான மக்களுடைய நிலைமையை, புள்ளி விபரத்தை ஷேர் பண்ணும் பொழுது 17,000 சொச்சம் கிராமம் இருக்கிறதான தமிழ்நாட்டில் 10,000 கிராமத்தில் சபை இல்லை என்று சொன்ன பொழுது அங்கே அதிர்ச்சி அடைந்தார்கள் தலைவர்கள். அதுவரைக்கும் அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே இவ்வளவு சந்திக்கப்படாத கிராமங்கள் உண்டு என்று தெரியாது. இந்த தகவல் வந்த பிறகு எல்லாரும் அசைக்கப்பட்டார்கள். இதை 2022க்குள்ள, இதை 2025க்குள்ள, இதை 2023க்குள்ள ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவர்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்ஃபர்மேஷன் தகவல்கள். இரண்டாவதாக இம்பார்ட்டேஷன். இதை இன்னும் விரிவாக பல உதாரணங்களை கொடுத்து பேசலாம். வேண்டுமென்றால் நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து நான் உங்களுக்கு 2 காரியத்தை மட்டும் இன்றைக்கு சொல்லுகிறேன். சரியா? இன்றைக்கு உங்களுக்கு 2 காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். அதற்கு பிறகு அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு இன்னும் 2 காரியத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? இந்தியாவில் இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் கொடுக்குறேனே. இந்தியாவில் 2292 மக்கள் இனங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. பீப்புள் குரூப்ஸ், சந்திக்கப்படாத மக்கள் இனங்கள். பீப்புள் குரூப்ஸ் 2292 பீப்புள் குரூப்ஸ் இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. உலகத்திலேயே 4000 மக்கள் கூட்டங்கள் தான் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. அதில் இந்தியாவிலே மட்டும் 2292. பார்த்தீங்களா பிரியமானவர்களே? சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் இன்னும் இருக்கிறது. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த தகவல்கள் எப்படி வரும்? நமக்கு தகவல்கள் எப்படி வரும்? 3 விதமாக நமக்கு தகவல்கள் வரக்கூடும். நன்றாக கவனியுங்கள். 3 விதமாக நமக்கு தகவல்கள் வரக்கூடும். ஒன்று, ஆவியானவர் கொடுக்கிறதான தகவல், ஜெபிக்கும் பொழுது ஆவியானவரே நமக்கு கொடுக்கிற தகவல். இன்னொன்று, ஆய்வு மூலம் வருகிற தகவல்கள். நான் பீகாருக்கு 2வது முறை போயிருக்கும் பொழுது அங்கே ஆய்வின் தகவல்களை கொடுத்தார்கள். அங்கே அவர்கள் செய்த ஆராய்ச்சியின் தகவல்களை கொடுத்தார்கள். ரிசர்ச் இன்ஃபர்மேஷன். முதலாவது ரிவீல்டு இன்ஃபர்மேஷன் ஆர் ரிவீல்டு இன்சைட்ஸ். வெளிப்படுத்தப்பட்டதான தகவல்கள், ரிவீல்டு இன்சைட்ஸ். இரண்டாவதாக ஆய்வு மூலம் வருகிற தகவல்கள், ரிசர்ச் மூலம் வருகிற தகவல்கள். இந்த ஆவியானவர் கொடுக்கிற தகவல் என்று எடுத்துக்கொண்டால், நன்றாக கவனியுங்கள், ஆவியானவர் கொடுக்கிற தகவல் என்று எடுத்துக்கொண்டால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்ல, ஆதியாகமம் 18 அதிகாரம் 18 வசனம், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த தகவலை கேட்டவன ஒரு பட்டணத்தை குறித்த ஒரு தகவல். ஆபிரகாம் மன்றாட்டு ஜெபம் ஏறெடுக்கிறான். ஆபிரகாம் அங்கே அந்த பட்டணத்திற்காக தேவனிடத்திலே வழக்காடுகிறான். he is beginning to pray, he is beginning to cry out to God. Information disturbed Abraham. Information disturbed யாரு? நெகேமியா. தகவல்கள், எனக்கு தகவல்கள் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. தமிழ்நாட்டு ஊழியர்கள் தகவல்களை கேட்டு அவர்கள் அசைக்கப்பட்டார்கள். என்ன செய்வது என்று ஒவ்வொருவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அந்த செஷன் முடிந்த பிறகு பிப்ரவரியில் லீடர்ஸ் எல்லாம் ஆங்காங்கே டிஸ்ட்ரிக்டா கூடி பேச ஆரம்பித்து விட்டார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஃபாதர் பர்க்மன்ஸ் சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சில ஊழியர்கள், தூத்துக்குடியில் இருக்கிறதான சில ஊழியர்கள், மோகன் அண்ணன்,
பாஸ்டர் கார்த்திக் கமாலியல், இப்படி பலர் அவர்களுடைய டிஸ்ட்ரிக்டை குறித்து பாரம் அவர்களுக்கு வந்துவிட்டது. நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் ஊழியத்தை செய்ய போகிறேன், 2022க்குள்ள இந்த நிலைமையை மாற்றப் போகிறேன் என்று அவர்கள் வைராக்கியமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆய்வின் மூலம் வருகிற தகவல்கள், ஆவியானவர் கொடுக்கிற தகவல்கள். நெகேமியாவுக்கு வந்த தகவல் அங்கே அனானியும் மற்றவர்களும் கொண்டு கொடுத்த தகவல், ஆய்வு மூலம் வந்த தகவல், அவர்கள் பார்த்த தகவல். ஆபிரகாமுக்கு ஆவியானவர் கொடுத்தார். மூன்றாவதாக வருகிற தகவல் அக உணர்வுகள். அக உணர்வுகள் நம்முடைய 5 புலன்கள். இயேசு திரளான ஜனங்களை கண்டார். மத்தேயு 9ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 9. இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறதை அவர் பார்த்தார். மேத்யூ சாப்டர் 9, மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்கள், சிதறப்பட்டவர்கள். அப்படி இருந்தபடியினாலே அவர்கள் மேல் மனதுருகி, Jesus was moved with compassion when he saw the multitude. அங்கே திரளான ஜனங்களை அவர் பார்த்த பொழுது அவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களாக, சிதறப்பட்டவர்களாக, திரளான எண்ணிக்கையில் இருக்கிறவர்களாக பார்க்கும் பொழுது அவரால் சும்மா இருக்க முடியல. He was moved with compassion. Information disturbed Jesus. இது அக உணர்வுகள் மூலம் வருகிற தகவல்கள். இது நம்முடைய 5 புலன்கள் மூலம் வருகிற தகவல்கள். ரெஸ்பான்சிவ் இன்சைட்ஸ். நல்லா கவனிங்க. ரிசர்ச் மூலம் வருகிற தகவல், ரெவலேஷன் மூலம் வருகிற தகவல், ரெஸ்பான்சிவ் இன்சைட்ஸ் 5 புலன்கள் மூலம் வருகிற தகவல்கள், ஆவியானவர் மூலம் வருகிற தகவல்கள், ஆய்வு மூலம் வருகிற தகவல்கள், அக உணர்வுகள் மூலம் வருகிற தகவல்கள், ரிவீல்டு இன்சைட்ஸ், ரிசர்ச்டு இன்ஃபர்மேஷன், ரெஸ்பான்சிவ் இன்சைட்ஸ். ப்ரேயர் வாக்கிங் என்று போகும் பொழுது, அப்படியே பட்டணத்திற்குள்ளே நாம் அப்படி நடந்து திரியும் பொழுது, அத்தேனே பட்டணத்திலே பவுல் போயிருக்கும் பொழுது, அங்கே இருக்கிறதான விக்கிரகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவன் அதிகமாக பாதிக்கப்பட்டான். ஆவியிலே வைராக்கியம் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியிலே வைராக்கியம் கொண்டான். இன்ஃபர்மேஷன், அக உணர்வுகள் மூலம் அவன் பார்த்த பொழுது அது அவனை அசைத்து விட்டது. அது அவனை அசைத்து விட்டது. மோசே அரண்மனையில் சொகுசாக இருக்கிறவரை எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் தன்னுடைய 40வது வயதிலே மோசே என்ன பண்ணுகிறான்? அவன் அரண்மனையை விட்டு வெளியிலே தன்னுடைய சொந்த ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்து விட்டான். சொந்த ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்த பிறகு அவனாலே சும்மா இருக்க முடியவில்லை. இன்ஃபர்மேஷன், தகவல்கள். பிரியமானவர்களே, புள்ளி விவரங்கள். இன்றைக்கு தகவல்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஐடி உலகத்திற்கே நம்ம தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி நம்ம தான். தகவல்களை நாம் சேகரிப்பதும், தகவல்களை கொடுப்பதும், தகவல்களை வைத்திருப்பதும் நாம் தான் இன்றைக்கு உலகத்தில் கெட்டிக்காரர்கள். இன்றைக்கு திருச்சபை, தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், ஊழியங்கள், இன்னும் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் என்ன, இன்னும் செய்து முடிக்கப்பட வேண்டிய பணி என்ன என்ற தகவல்கள். இன்றைக்கு நான் பகலில் ஒரு 450லேருந்து ஒரு 500 ஊழியர்கள், வெறும் இந்தியாவிலே மாத்திரமல்ல பல தேசங்களிலே உள்ளவர்கள், ஜூம் ப்ரேயர் மீட்டிங், ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திலே உள்ளதான ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், ப்ரேயர் வாரியர்ஸ், இவர்கள் எல்லாரும் கூடி இருக்கிறதான ஒரு ஜூம் ப்ரேயர் மீட்டிங். நான் அதிலே தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு பகிர்ந்து கொண்டேன். I had the privilege of sharing the word of God with them. அவர்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும் போது, பிரியமானவர்களே கவனிங்க, அவர்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் சொன்னேன். நிறைய பேர் சொன்னார்கள், இந்த காரியங்கள் எங்களுக்கு இதுக்கு முன்னால் தெரியலை, இந்த தகவல்களை கேட்ட பிறகு எங்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்ற உணர்வு வருகிறது. We want to do something. இங்கே பாருங்க, பாரம்,
தகவல்கள், இன்ஃபர்மேஷன். இதுவரைக்கும் நான் பீகார் அந்த மிஷன் ஃபீல்டுக்கு, எங்களுடைய பணித்தளத்திற்கு நான் 100 முறைக்கு மேலே போயிருப்பேன். ஐ வுட் ஹவ் கான் மோர் தென் 100 டைம்ஸ். கடந்த 22 ஆண்டுகளாக நான் போய் வருகிறேன். ஆனால் இன்றைக்கும் நான் போகும் பொழுது when I go, I come back little disturbed. ஒவ்வொரு முறை அங்கே அருட்பணி களத்தை நான் பார்க்கும் பொழுது, சந்திக்கப்படாத கிராமங்களை பார்க்கும் பொழுது, அங்கே வேனில் நாங்கள் டிராவல் பண்ணும் பொழுது, அங்கே நாங்கள் பார்க்கிற காரியங்கள், அங்கே ஊழியர்களிடத்தில் நான் பேசும் பொழுது அவர்கள் பகிர்ந்து கொள்கிற காரியங்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத நினிவே மக்களுக்காக ஆண்டவர் பரிதபித்தார். அதே போல அங்கே எத்தனையோ பேர் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல், படிப்பறிவில்லாமல், குக்கிராமத்திலேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்து, உலகம் தெரியாமல், சுவிசேஷம் கேட்காமல், வயதான காலம் 90 வயசு 80 வயசு இருக்கிறவர்கள் இன்னும் ஒரு முறை கூட சுவிசேஷம் கேட்கவில்லை. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது யார் போவார்கள் என்ற காரியங்கள், யார் போவார்கள் என்ற காரியங்கள். இன்ஃபர்மேஷன். பிரியமானவர்களே, உலகத்தில் நல்லா கவனிங்க, முழு உலகத்தில் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான நாடுகள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஐநா ரெக்கக்னைஸ் பண்ண தேசங்கள், ரெக்கக்னைஸ் பண்ணாத தேசங்கள், இப்படிலாம் நிறைய இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு தோராயமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அஃபிஷியலாக 194 கண்ட்ரிஸ் என்று தான் சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் இருக்கட்டும், ஆனால் ஏறத்தாழ 200 நாடுகள். இதில் 62 நாடுகள், இங்கே பாருங்க, பூமித்தி ரேகை என்று சொல்லுகிறோமே, இக்குவேட்டர், அதற்கு மேலே இருக்கிற 10 degrees நார்த் ஆஃப் இக்குவேட்டர் டு 40 degrees நார்த் ஆஃப் இக்குவேட்டர், வெஸ்ட் ஆப்பிரிக்கா டு ஈஸ்ட் ஏஷியா, இந்த 62 நாடுகள் இருக்கிறதே, அதில் இந்தியா இருக்கிறது. அதில் இந்தியா அழகாக உட்காரும். அது 1040 விண்டோ என்று சொல்லுகிறார்கள். உலக வரைபடத்திலே 1040 விண்டோ என்று சொல்லுகிறார்கள். அதிலே தான் உலகத்திலே சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் ஏராளம் இருக்கிறார்கள். 98% ஆஃப் தி unreached people group in the world are in this region. இந்த எல்லையிலே தான் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நான் உங்களோடு கூட 4 காரியங்களை பகிர்ந்து கொள்வேன் என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கு நான் விரிவாக உங்களோடு கூட பேசுகிறபடினாலே ஒரே ஒரு காரியத்தை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடிந்தது. அடுத்த 2 எபிசோடில் நான் உங்களுக்கு மற்ற காரியங்களை நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோடு கூட பேசுவேன். ஒரு பாரம் இல்லாமல், ஒரு அழிந்து போகிற மக்களை குறித்த ஒரு பாரம் இல்லாமல் நம்மால் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நம்மால் செய்ய முடியாது. இந்த ஊழியம் கடினமானது. இட் இஸ் டிஃபிகல்ட். இது ஈஸி கிடையாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ். அதனால தான் ஆண்டவர் கொடுக்கிற பாரம், ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த ஒரு தரிசனம், அதை நாம் பெற்றுக்கொண்டு நாம் செய்வது நல்லது. தகவல்கள், நெகேமியாவுக்கு தகவல்கள் வந்த உடனே அவன் அரண்மனை சொகுசு வாழ்க்கையை விட்டு போனான். இன்ஃபர்மேஷன் disturbed Nehemiah so much that he was willing to let go the palace life. சொகுசு வாழ்க்கையை விட்டு அவன் புறப்பட்டு போகிறான். கிட்டத்தட்ட 16 பத்தாண்டு காலங்கள் செய்யப்படாத பணி 52 நாளில் செய்து முடிக்கப்பட்டது. இன்றைக்கு தகவல்களை கேட்டு ஆத்ம பாரம் கொண்டு எழும்புகிறவர்கள் தேவை. We need people who will respond to the information. எழுத்த இன்ஃபர்மேஷன் இருக்கிறதே, அதை நம்ம டிசமினேட் பண்ண வேண்டும், எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். அனானிக்கள் தேவை, நெகேமியாக்கள் தேவை, தகவல்களை கொண்டு வரக்கூடிய அனானிக்கள் தேவை, எழும்பி செயல்படக்கூடிய நெகேமியாக்கள் தேவை. ஆண்டவர் இன்றைக்கு அனானிக்களையும் நெகேமியாக்களையும் இந்தியாவிலே உள்ள 739 டிஸ்ட்ரிக்ட், ஆமேன், இந்த காரியங்களை பதிவு பண்ணுகிற இந்த நாளில் 739 டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஆனால் இந்தியாவில் 2030க்குள்ள 1000 டிஸ்ட்ரிக்ட் வரக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் பைஃபர்கேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 1 to 2 மில்லியன் பீப்புள். ஆண்டவர் அனானிக்களை எழுப்புவாராக, ஆண்டவர் நெகேமியாக்களை எழுப்புவாராக. இன்றைக்கு ஒரு காரியம் தான் பார்த்திருக்கிறோம், ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொள்வது எப்படி. How to receive burden for the lost. Information, pertinent information
became passionate intercession for Nehemiah. இன்னும் இந்த இன்ஃபர்மேஷனை குறித்து கூட இன்னும் சொல்ல வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நம்ம அடுத்த எபிசோடில் நாம் அந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே, தமிழ்நாட்டை குறித்து, இந்தியாவை குறித்து, உலகத்தை குறித்து இருக்கிறதான தகவல்கள், தேசங்களிலே இருக்கிறதான ஆண்டவரே சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள், ஆண்டவரே தேசங்களிலே சந்திக்கப்படாத கிராமங்கள், சந்திக்கப்படாத பட்டணங்கள், ஆண்டவரே அப்படி பல தேசங்களிலே இருக்கிறார்களே, இதையெல்லாம் நாங்கள் ஆய்வு மூலமும் ஆவியானவர் மூலமும் நாங்கள் நேரடியாக போயும் ஆண்டவர் அகவுணர்வுகள் மூலமாகவும் கண்டு நாங்கள் பாரத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து நாங்கள் மற்ற எபிசோடில் மற்ற ஆண்டவரே வழிகள் மூலம் பாரத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. அடுத்த எபிசோடில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன்.